ஆன்மீக உலக அன்பர்களுக்கு முதலில் வணக்கம். இந்த தருணத்தில் நம்ம என்ன என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு இந்த மருத்துவ செலவுகள்லாம் ஆகுது. அதில் குறிப்பாக அறுவை சிகிச்சை, விபத்து, இது 2 சாப்டர் மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். அறுவை சிகிச்சை யாருக்கெல்லாம் ஆகும், ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக இணைவு இருந்தால், எந்த மாதிரியான இடத்தில் எந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிடலாம். ஓகேங்களா? யாருக்கு அறுவை சிகிச்சை ஆகும், யாருக்கு விபத்து நடக்கும். 2 இன்சிடென்ட்டும் ஒரே பிளானட்டை வச்சு சொல்றதுதான், ஒரே கிரகங்களை வச்சு சொல்றதுதான். அது இப்ப நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த காயங்களுக்கெல்லாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சதை காயம், உடல் காயம், இதுக்கெல்லாம் அதிபதியா யாரை பத்தி சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம செவ்வாயை சொல்றோம். மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இரும்பு சம்பந்தமான, ஆயுதங்கள் சம்பந்தமான விஷயங்களை பத்தி சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானா வராரு. இந்த செவ்வாயும் சனி பகவானும் இந்த அறுவை சிகிச்சையில பெரிய பங்கு வகிக்கிறாங்க, விபத்துல பெரிய பங்கு வகிக்கிறாங்க. அப்போ யார் ஒருவருக்கு செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கிறதோ, அது எந்த கட்டணத்தினா இருக்கணும், எந்த லக்கணக்காரர்களா இருக்கலாம், யார் ஒருவருக்கு சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்குதோ அவங்க வாழ்நாளில் ஒரு முறை எனும் விபத்துகளிலோ சிறு அறுவை சிகிச்சைகளிலேயோ மாட்டிக்கொள்வாங்க. சிறு அறுவை சிகிச்சையும் நடக்கலாம், பெரு அறுவை சிகிச்சையும் நடக்கலாம். எந்த ஜாதகருக்கு செவ்வாயும் சனியும் சேர்ந்து அமர்கிறதோ அந்த ஜாதகருக்கு வாழ்நாளில் ஒரு முறையேனும் விபத்தோ சிறு அறுவை சிகிச்சையோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. குறிப்பா ஒரு லக்கணக்காரர்களுக்கு 6ஆம் இடம், லக்கணத்திலிருந்து 6ஆம் இடம் பலம் அதிகமாகி செவ்வாய் சனி சேர்ந்துச்சுன்னா 100% ஷுவரா சொல்லிடலாம், அவங்களுக்கு அறுவை சிகிச்சை உண்டு, வியாதி உண்டு, விபத்து உண்டு அப்படின்னு சொல்லிடலாம். இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்துக்கல, அப்ப எங்கெங்கெல்லாம் இருந்தா அவங்களுக்கெல்லாம் அறுவை சிகிச்சை ஆகும், அவங்களுக்கெல்லாம் விபத்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாயும் சனியும் நேர் எதிரே பார்த்து கொண்டால், அதாவது செவ்வாய் இருக்கும் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் சனி பகவானும், சனி பகவான் இருக்கும் இடத்திலிருந்து 7ஆம் அதிபதியான செவ்வாயும், 7ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்தால் அவர்களுக்கும் விபத்து உண்டு, அறுவை சிகிச்சை உண்டு. செவ்வாய் சனி பார்த்து கொண்டால், சாதாரண பார்வை 7ஆம் பார்வை, சனியும் செவ்வாயும் பார்த்துக்கிறது. அடுத்ததா சனி 10ஆம் பார்வையா செவ்வாயை பார்த்தாலும், 3ஆம் பார்வையா செவ்வாயை பார்த்தாலும், இப்போ எடுத்துக்காட்டாக சனி பகவான் மேஷத்தில் இருக்கிறார் என வைத்துக் கொள்வோம். 3ஆம் இடமான கன்னியில் செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கும் அறுவை சிகிச்சை உண்டு, அவர்களுக்கும் விபத்து உண்டு. அதே போல சனி பகவான் மேஷத்தில் இருக்கிறார், அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்தை பத்தி முதல்ல சொல்லிட்டோம். சனி பகவானுக்கு 3, 7, 10 பார்வைகள் உண்டு. மேஷத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையான மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கும்போது கூட அவர்களுக்கு அறுவை சிகிச்சை உண்டு, அவர்களுக்கு விபத்து உண்டு. அந்த செவ்வாய் 10ஆம் இடத்திலிருந்து அப்படியே 4ஆம் பார்வையா சனி பகவானை பார்ப்பார், இது ஸ்பெஷல் பார்வை. அது மாதிரி இருந்தா அவங்களுக்கும் அறுவை சிகிச்சையும் விபத்துகளும் உண்டு. முதல்ல சனி பகவான் தன்னுடைய பார்வையான 3, 7, 10 இந்த பார்வைகளில் செவ்வாயை பார்த்தால் அவர்களுக்கு விபத்து உண்டு, அறுவை சிகிச்சை உண்டு. அதே போல செவ்வாய் தன்னுடைய சிறப்பு பார்வையான 4ஆம் பார்வையும் 7 சிறப்பு பார்வையான 8ஆம் பார்வையையும் சனி பகவானை பார்த்து கொண்டால் கட்டாயமா அவங்களுக்கும் அறுவை சிகிச்சையும் விபத்துகளும் ஷுவரா உண்டு, அவங்க வாழ்நாளில் ஒரு முறையேனும் அதை சந்திப்பாங்க அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். மேலும் தகவல் ஏதேனும் தேவைப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ல நீங்க சொன்னீங்கன்னா, உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல செவ்வாய் சனி சேர்க்கையும்
தனிப்பட்ட லக்கணத்துக்கு செவ்வாய் சனி சேர்க்கை என்ன செய்யும் அப்படின்றத தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.